பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் தற்போது கதைக்களம் மிகவும் விறுவிறுப்பான மற்றும் உணர்ச்சிகரமான கட்டத்தை எட்டியுள்ளது. தங்கமயிலின் பொய்கள் அம்பலமானதைத் தொடர்ந்து பாண்டியன் குடும்பத்திற்கும் தங்கமயில் குடும்பத்திற்கும் இடையிலான உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. பாண்டியன் தனது வீட்டிலிருந்து தங்கமயிலுக்கு சொந்தமான மற்றும் அவர் கொண்டு வந்த அனைத்து பொருட்களையும் மூட்டை கட்டி அவரது வீட்டிற்கே அனுப்பி வைக்கிறார். இதைக் கண்டு கடும் அதிர்ச்சியடைந்த தங்கமயில் எப்படியாவது தனது கணவன் சரவணனிடம் பேசி சமாதானம் செய்துவிடலாம் என்ற நம்பிக்கையில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்கு செல்கிறார். அங்கு சரவணனிடம் தான் சொல்வதை ஒருமுறை பொறுமையாக கேட்கும்படி அவர் கெஞ்சுகிறார். தங்கமயில் எவ்வளவோ மன்றாடி கேட்டும் சரவணன் அவரது பேச்சை கேட்க சிறிதும் தயாராக இல்லை. தனது குடும்பத்தின் கௌரவம் மற்றும் நம்பிக்கையை தங்கமயில் குடும்பம் சிதைத்து விட்டதாக கருதும் சரவணன் கடும் கோபத்துடன் தங்கமயிலை அங்கிருந்து உடனே கிளம்பும்படி விரட்டுகிறார். அந்த சமயத்தில் அங்கு வரும் பாண்டியன் நிலைமையை இன்னும் தீவிரமாக்குகிறார். சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் நீதிமன்றத்திலேயே பார்த்துக் கொள்ளலாம், இப்போது இங்கிருந்து நீ கிளம்பு என்று மிக கடுமையாக கூறுகிறார். மேலும் அவரே ஒரு ஆட்டோவை வரவழைத்து தங்கமயிலை அந்த ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைக்கிறார். இதன் மூலம் தங்கமயில் மற்றும் சரவணன் இடையிலான உறவு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டதையே இந்த பகுதி உணர்த்துகிறது. மறுபுறம் ராஜி மற்றும் கோமதியின் அம்மா வீட்டு பயணம் அமைகிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு தனது தாய் வீட்டிற்கு செல்லும் ராஜிக்கு அங்கு மிகுந்த அன்பும் மரியாதையும் கிடைக்கிறது. இதனால் உற்சாகமடைந்த ராஜி தனது அத்தை கோமதியையும் அழைத்துக் கொண்டு தனது தாய் வீட்டிற்கு வருகிறார். கோமதியும் தனது அண்ணன்கள் முத்துவேல் மற்றும் சக்திவேல் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அங்கு செல்கிறார். ஆனால் அங்கு கோமதிக்கு கிடைத்த வரவேற்பு மிகவும் கசப்பானது. சக்திவேல் தனது தங்கையை பார்த்ததும் கடும் கோபமடைந்து அவர் செய்த பழைய காரியங்களை மீண்டும் சுட்டிக்காட்டி வசைபாடுகிறார். சக்திவேல் கோமதியிடம் பேசும்போது, நீ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தபோது இரத்த பாசத்திற்காக உதவி செய்தோம், அதற்காக 30 வருட பகையை மறந்துவிட்டோம் என்று நினைக்காதே என்று முகத்தில் அடித்தாற்போல கூறுகிறார். வீட்டை விட்டு ஓடிப்போன கோமதியின் செயல் தங்களுக்கு இப்போதும் ஆறாத வடுவாக இருப்பதாகவும் அந்த உதவியை வைத்துக் கொண்டு மீண்டும் இந்த வீட்டிற்குள் நுழைய பார்க்கலாம் என்று கனவு காண வேண்டாம் என்றும் எச்சரிக்கிறார். இதை கேட்ட முத்துவேலும் தனது தம்பி சொல்வதில் எந்த தவறும் இல்லை என்று கூறி கோமதியை வீட்டை விட்டு வெளியேறும்படி கூறுகிறார். இதனால் பெரும் அதிர்ச்சியும் மனவேதனையும் அடைந்த கோமதி அங்கிருந்து கண்ணீருடன் கிளம்புகிறார். இந்த நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது இப்போதைக்கு பாண்டியன் குடும்பமும் முத்துவேல் சக்திவேல் குடும்பமும் ஒன்று சேர வாய்ப்பே இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. சீரியலின் விறுவிறுப்பை கூட்டவும் கதையை இன்னும் சில மாதங்களுக்கு நகர்த்தி செல்லவும் இயக்குனர் இந்த பகையை தொடர்ந்து நீட்டிக்க முடிவு செய்திருக்கலாம். ஒருவேளை 2 குடும்பங்களும் உடனடியாக ஒன்று சேர்ந்துவிட்டால் கதையில் உள்ள சுவாரஸ்யம் குறைந்துவிடும் என்பதால் இந்த பிரிவினையை வைத்து அடுத்தடுத்த எபிசோடுகளை நகர்த்த திட்டமிட்டுள்ளனர். ராஜியின் மகிழ்ச்சி கூட நீண்ட நேரம் நீடிக்காமல் போனது ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலை தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கு ஒரு நாள் நிச்சயம் 2 குடும்பங்களும் ஒன்று சேரும் என்பது தெரிந்திருந்தாலும் அது எப்போது நடக்கும் என்பதுதான் இப்போதைய மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. தங்கமயிலின் வாழ்க்கை என்னவாகும்? சரவணன் அவரை மன்னிப்பாரா அல்லது சட்ட ரீதியான விவாகரத்து வரை கதை செல்லுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதேபோல் கோமதி தனது அண்ணன்களின் அன்பை மீண்டும் பெறுவாரா அல்லது இந்த பகை இன்னும் எத்தனை வருடங்களுக்கு தொடரும் என்பது $1,000,000 கேள்வியாகவே நீடிக்கிறது. வரும் வாரங்களில் இந்த மோதல்கள் இன்னும் உச்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.